நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சம்பவம் நடைபெற வேண்டியது அவசியமாக இருக்கு. ஒரு சம்பவம் நடக்கணும். இப்போ நமக்கு நல்லா தெரியும், நாம வேலை செஞ்சாலும் என்ன கிடைக்குது? கூலி. உழைத்தால்தான் பலன். இப்போ கர்த்தர் நமக்கு மிகுந்த பலனை கொடுப்பதற்கு நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒன்று இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது, அதாவது சாகாவிட்டால் தனித்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையில சாக வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. அல்லேலூயா. என்னது ஒரு ஆசீர்வாதமான செய்தினா என்னது? சாகணும்னா எப்படி? அதாவது இது இப்படி கூட எடுத்துக்கலாம். கழிக்க வேண்டிய ஒரு பகுதி. என்ன பகுதி? ஆமா, மீன் 500 ரூபாய் கொடுத்து மீன் வாங்கிட்டோம், இல்ல 1000 ரூபாய் கொடுத்து மீன் வாங்கிட்டோம், காஸ்ட்லியான மீன். அப்படியே சமைக்க முடியுமா? எவ்வளவு கழிவு போகணும்? 4 கிலோல இருந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, 300 வரும். 1/2 கிலோ போக 4 கிலோ எவ்வளவு போகும்? 300 கிராம் கழிச்சே ஆகணும். அது போகலன்னா வயிற்றுக்கு சரீரத்துக்கு ஆரோக்கியம் இல்லை. கவனிங்க, இப்போ மிகுந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை பெறுவதற்கு அவசியமான ஒன்று கேட்டீங்கன்னா சாகணும், கழிக்கணும். இப்போ நம்மில் கழிக்க வேண்டிய, விளக்க வேண்டியவைகள் என்ன என்பதை இன்றைக்கு நாம் நிச்சயமாய் பார்த்துட்டு தான் வெளில போகணும். அல்லேலூயா. ஏன்னா பலனை பார்க்கணும், மிகுந்த பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். எல்லாருடைய விருப்பம் நிறைவேறணும். நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, விருப்பங்கள் இருக்கு, நிறைய காரியத்தை யோசிக்கிறோம், நடக்கும் எதிர்பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் தெய்வம் செய்வதற்கு, கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவன். ஆமென். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி, இது அதாவது வியாழக்கிழமைக்கு முன்னாடி பேசின வார்த்தை இருக்கு. என்ன தமிழிலிருந்து விளங்கணும், என்ன சாகணும், சாக வேண்டிய அவசியம் என்ன? அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது. இப்ப கோதுமை மணி அப்படியே இருந்தா என்ன ஆகும்? அப்படியே இருந்தா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது. கொஞ்ச நாள் போச்சுன்னா பூச்சி பிடிச்சு பவுடரா மாறி கடைசி அது என்ன செய்யணும்? வீணா போயிடும். இப்ப அது பலன் கொடுக்கணும் அப்படின்னா அது சாகணும். என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பலன் கொடுக்கணும்னா நம்முடைய சுயத்துக்கு நம்ம செத்தே ஆகணும். அல்லேலூயா. இந்த சுயம் நல்லா புரிந்து கொள்ள, நமக்குள்ள சுயம் இருக்கிறது. இந்த சுயம் எப்பொழுது உயிரோடு இருக்கிறதோ நாம் பலன் கொடுக்க முடியாது. எப்பொழுது மீன் அந்த கழிக்க வேண்டிய பகுதியில சேர்ந்தே இருக்குதோ அது சாப்பிடவே முடியாது. அது சுவையா மாறணும்னா அதுல எடுக்க வேண்டிய பகுதி எடுக்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுயம் 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 கண்டிப்பா விலகணும். ஏன்னா வெள்ளியிலிருந்து கழிவு நீங்கணும், தங்கத்திலிருந்து என்ன நீங்கணும்? அழுக்கு நீங்கணும், நம்மிலிருந்து சுயம் நீங்கணும். இப்ப நம்முடைய சொந்த விருப்பம் நிறைய உண்டு. இப்ப சொந்த விருப்பத்தினால நாம் தேவனிடத்துல சேர முடியுமான முடியாது, தேவனிடத்திலிருந்து பலனை பெற முடியுமான முடியாது. அப்போ நம்முடைய விருப்பத்தை விட்டு விட்டு, ஆண்டவரே என்னை நான் உங்களுடைய கரத்துல தருகிறேன், என்னை கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். நீங்க கற்றுக்கொள்ளாமல் கற்றுக் கொடுக்க முடியாது. நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு மனம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் சரித்திரத்துல ஒரு பதிவை பதிவிட முடியாது. நன்றாக கவனித்து பாருங்கள். இன்றைக்கு உலகத்துல சரித்திர நாயகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவங்க ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க சரித்திரம் படைச்சிருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார்கள், தன்னை தியாகமாக கொடுத்தார்கள், தன்னை அந்த இக்கட்டுகளுக்கு விட்டு கொடுத்தாங்க. அவர்கள் தான் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள்.
அப்ப நாம் ஒரு சிறந்தவர்களா மாறணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில சுயம் நீக்கணும். அல்லேலூயா. இப்போ நம்முடைய அந்த சொந்த எண்ணத்தை நாம இதையாவது செஞ்சுதான் முயற்சித்தோம் அப்படின்னா அது குறிப்பிட்ட எல்லையில கசப்பா மாறிடும். இப்போ ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, நிலத்துல அது விழுந்து சாகணும் அப்படின்னா பூமிக்குரியது தான் இருக்கணும். இப்போ ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த குறிப்பா இந்த சரீர வாழ்க்கையில இந்த சரீரத்தை குறித்து 2 காரியம் எழுதப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கொள்ள வந்த பகுதியை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், இந்த பகுதியை வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் வேத பகுதி திருப்புங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 240 எடுத்துக்கொள்ளுங்க. வாசிங்க. 46ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஓகே, அடுத்து வாசிங்க. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஓகே, வானத்துக்குரியவர் எப்படி 44 வாசிக்கணும். 44. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. எத்தனை சரீரம் உண்டு? ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. ஜென்ம சரீரம் எங்க இருக்கணும்? பூமியோட சரி. ஆவிக்குரிய சரீரம் தான் எழுந்திருக்கும். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது புரிந்து கொள்ளுங்கள். இப்போ சபைக்கு வரோம் அப்படின்னு சொன்னா எனக்கு காயெல்லாம் சரியா போச்சு, கைவலி சரியாச்சு, தலைவலி சரியாச்சு, எனக்கு பிரச்சனை தீர்ந்துச்சு, எனக்கு கடன் தீர்ந்துச்சு, அதனால நான் சர்ச்சில் இருக்கிறேன் இப்படி சொல்லக்கூடாது. இதெல்லாம் தீரணும் தான். கடன் தீரணும், பிரச்சனை தீரணும், சந்தோஷம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கணும். ஆனா இதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில ஒரு மைல் கல் ஒன்று இருக்கிறது, ஒரு எல்லை ஒன்று இருக்கு. அந்த எல்லை பரலோகம். அந்த பரலோகத்தை நாம் அடைவதற்கு, பரலோக ராஜ்யத்தில் நாம் சேருவதற்கு இந்த பூமியில நாம் ஆயத்தப்படுவதற்காகத்தான், நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் சபை இருக்கிறது. சபைனா பிரச்சனை தீர்றதுக்கு மட்டும் யோசனை கூடாது. பிரச்சனை கண்டிப்பா தீரணும். ஆனால் இந்த பிரச்சனை தீர்வது மாத்திரம்தான் நம்முடைய ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. ஜென்ம சரீரம் பூமியில விதைக்கப்பட்டாகணும். எல்லா மனிதருக்கும் ஒரு நாள் மரணம் என்கிற ஒன்று இருக்கிறது. மரணம் தருவாங்க ஒருத்தருமே இருக்கவே முடியாது. ஆனால் அந்த மரணத்தை தருவதற்கு முன்பதாக இந்த ஆவிக்குரிய சரீரம் செயல்பட வேண்டிய விதங்கள் இருக்கிறது. அந்த செயல்பாடு, அதற்கான வேலை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த பக்கம் நீங்க திரும்பினாலும் இந்த மரணம் சம்பவித்த நபர்கள் பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்தவங்க இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. மருமகளை பார்த்துக்கிட்டே வரும்போது வாலிபர்கள், ஒரு வாலிப பெண் பிள்ளை ஏறக்குறைய ஒரு 20 வயதுக்குள்ளதான் இருக்கும், கண்ணீரஞ்சல் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, மரணம் எப்போது தெரியாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாள் நம்முடைய அந்த ஆவிக்குரிய சரீரத்திற்குரிய வேலை நடந்திருக்கணும். ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரம் வேதனை அனுபவித்து கீழே வேலை கொண்டு போகிறது, வேதனை அனுபவித்து தன்னுடைய விரிவாக்கத்தை செய்கிறது. அதுல இருந்து ஒரு துளிர் வருகிறது, அந்த துளிர்ல பாத்தீங்கன்னா ஒரு பூ வருகிறது, பூவில ஒரு காய் கனியாக மாறி நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்ம சாப்பிடுறோம், நாம் புஷ்டி அடைகிறோம், நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது, சத்து கிடைக்கிறது. அந்த சத்தை கொடுப்பதற்கு அது என்ன செய்கிறது சிந்தித்து பார்க்கிறோம் என்றால், சிந்திச்சு பார்க்கணும். பல நேரம் பார்க்கறது இல்ல. ஒரே ஒரு கேள்வி மட்டும், என்ன ஆண்டவரே நான் வந்தா என்ன அப்படின்னு யோசிக்கிறோம். அன்பானவர்களே, நாம் சாப்பிடக்கூடிய, நாம் அருந்தக்கூடிய ஒவ்வொரு உணவும் அது தன்னிலிருந்து
ஒரு வார்த்தை இருக்கிறது. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் கற்ப வேதனைப்பட்டுதான் இந்த உலகத்துல தன்னை பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்குது. சர்வ சிருஷ்டியும் செடி கொடி மரங்கள் எல்லாம் வேதனைப்படுது. வேதனைப்பட்டு ஒன்றை செய்கிறது. நான் இந்த பூமியில் விதைக்கப்பட்டவருடைய நோக்கம், நான் இந்த பூமியிலே எழுந்தவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று அது தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் நான் என்ன பண்றோம்? அன்பானவர்களே, நமக்கான வேலை நடக்கணும். நமக்கான வேலை நடக்கணும். இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? அதை நாம் செஞ்சிடணும். இன்றைக்கான வேலை நடக்கணும். நாம் காலை எழுந்திருக்கிறோம், வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், திரும்ப தூங்குறோம். இதெல்லாம் கண்டிப்பா வேணும். என வேதம் தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது. வேலை செய்ய மனதில்லாதவன் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது? சாப்பிடவே கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? வேலை செஞ்சுதான் ஆகணும். வேலை கண்டிப்பா செய்யணும். அதே நேரத்துல ஆவிக்குரிய சரீரத்துக்கு என்ன செய்கிறோம்? நித்தியமா வாழ போறோம். புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை கொஞ்ச நாள் அல்ல. இந்த பூமியில கொஞ்ச நாள். எவ்வளவு நாள் தெரியாது. எவ்வளவு நாள்ன்றது தெரியாது. ஆனா நித்திய காலம் வாழ போகிறோம். நித்திய வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அந்த நித்திய வாழ்க்கையில இயேசுவோடு இருப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. இயேசு இன்றைக்கு அநேகர் எப்படி பார்க்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா, மரியாதை குமாரனாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானி எப்படி அழைக்கிறது. இப்படி என்ன பண்றாங்க? தாளாட்டுறாங்க. அவர் குழந்தையா பிறந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஒரு குழந்தை இல்ல. பிறந்ததெல்லாம் சரித்திரம். இப்ப நாம இந்த கைப்பிரதியில அதை குறித்து ஒரு வார்த்தை போட்டிருக்கிறோம். இயேசுவின் பிறப்பு தான் நம்முடைய பிறப்புக்கு ஆதாரம். இது உள்ள இருக்கு. எத்தனை பேர் இந்த முழுசா படிச்சீங்க? முழுசா படிச்சா மட்டும் தான் சொல்லணும். நல்லா கேட்டு இல்ல முழுசா நீ மேட்ரு 15 முழுசா படிச்சீங்களா? தெரியல. சரி, ஓகே. முதல்ல நீங்க படிங்க. ஒரு 10 வாட்டி படிங்க. கண்டிப்பா புரிஞ்சிடும். இப்போ இதுல செய்தி அடங்கி இருக்கு. சரி, இயேசுவை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது அவரை படைத்தவராய் பார்க்கணும். அல்லேலூயா. எப்படி பார்க்கணும்? படைத்தவர். படைத்தாங்கிறதுக்கு முழு பைபிள் ஆதாரம். உலகத்திற்கு வந்தார் என்பதற்கு சரித்திரம் ஆதாரம். பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறார் என்பதற்கு மனிதர்களாகி நாம் ஆதாரம். பாருங்க, இயேசு ஒருவராய் பிரசங்கித்தார். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில அதிக எண்ணிக்கை யார் என்று கேட்டால் கிறிஸ்தவர்கள். நம்முடைய இந்தியா வச்சு கணக்கு போடக்கூடாது. உலக நாடுகளை நாம் ஒட்டுமொத்த நாடுகளை நாம் கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது அதிக எண்ணிக்கை யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவர்கள். ஒரே ஒருவர், இயேசு ஒருவர் உலகத்திற்கு வந்து அவர் சொன்ன ஒரு செய்தி. ஒரு மனிதனுடைய செய்தி அப்படி போகாது, படைத்தவருடைய செய்தி. ஆகவேதான் பாருங்க, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். 169 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த நேரம் தனித்தனியா இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி நிரூபிக்கப்பட்ட அந்த வார்த்தை இந்த பரிசுத்த வேதாகமத்துல 3400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்குது பைபிள்ல. அதைத்தான் பிரதியா வெளியிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இது புது செய்தியா பழைய செய்தியா? இல்ல, இந்த செய்தி இப்ப நம்ம பேசுறது புதுசா இருக்கா பழசா இருக்கா? செய்தி புதுசு, சரித்திரம் பழசா புதுசா? இப்ப என்ன சொல்லணும்? பழைய சரித்திரம், புதிய செய்தி. காதுகளுக்கு கேட்க மாட்டாங்களா? கடந்த நாட்கள்ல ஒருத்தர் ஒரு 3 வண்டியில உட்கார்ந்து இருக்கிறார். அவர்கிட்ட போயிட்டு வந்து இதை கொடுத்தேன். அப்படியே ஒரு முகம் ஒரு மாதிரி கொஞ்சம் கடுகுன்னு இருந்து வேண்டாம் அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? வேண்டாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்கள் விரல் ரேகை குறித்து இருக்கு அப்படின்னு சொன்னேன். வாங்கி வச்சுக்கிட்டேன். அல்லேலூயா.
வேற ஒண்ணு சொல்ல, உங்கள் விரல் ரேகை குறித்து ஒரு விளக்கம் இருக்கு அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டாரு. அப்ப ஏன் விரல் ரேகை தனியா இருக்குது வாங்கிக்கிறாங்க. மீதி காரியத்தை பூரா அந்த உள்ள இருக்கிற வாசகம் எல்லாம் பண்ணோம் சொல்லி கொடுத்தோம். இப்ப கவனிங்க, என் நண்பர்களோட புரிந்து கொள்ளுங்கள். நாம் நம்முடைய சுயத்திற்கு சாகணும். நமக்குள்ள கௌரவன்ற ஒண்ணு இருக்கும். நாம போய் எப்படி பேசுறது? இப்போ வீவோட போயிட்டு ஒரு சர்டிபிகேட் வாங்கினா 1 லட்சம் ரூபாய். அந்த வீவோ வீடு, அதாவது அந்த போற வழியில வெறும் குட்டை சகதியில தான் போகணும் அப்படின்னு சொன்னா, சகதிக்குள்ள போயிட்டு நான் 1 லட்சத்தை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னைக்கு மேட்ல, அதாவது ஸ்டார் ஹோட்டல் பக்கத்துல ரூம் போட்டு வீவோ உட்கார்றோம், அங்கதான் சர்டிபிகேட் வாங்குவேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. சேர்த்துக்குள்ள நாங்கள் போவாங்க சந்துக்குள்ள. எனக்கு 1 லட்சம் வேண்டாம், கவர்மெண்ட் தான் வச்சுக்கிட்டோம். என்னைக்கு கவர்மெண்ட் ஸ்டார் ஹோட்டல் பக்கத்துல இல்லைன்னு சொன்னா, மேல தெருவுல மேட்டுக்குடியில எனக்கு ரூம் போட்டாதான் நான் வருவேன்னு சொல்றோம். யாராவது இருக்கிறோமா? எங்க போவோம் நாம? எங்க சந்தா இருந்தாலும் சரி, எந்த உடையா இருந்தாலும் சரி, காலையில என்ன பண்ணிக்கலாம், கழுவிக்கலாம்னு சொல்றோம்ல. எனக்கு அன்பாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த 1 லட்சம் அந்த செலவு எப்படி ஆகுதுன்னு தெரியாது. அந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நித்திய ஜீவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? புரிஞ்சுக்கணும். நம்முடைய நாட்கள் எவ்வளவு நமக்கு தெரியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் நாம் நம்முடைய கடமைகளை செய்து ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் தன்னுடைய பிரதிபலனை கொடுக்கும்படி வரப்போகிறார். மேகங்களிலே வரப்போகிறார். வானம் அவருடைய மகிமை வெளிப்படுத்தும். அந்த மகிமையில நீங்கள் நானும் கம்பீரமா போய் நிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில நாம் நம்முடைய சுயத்திற்கு சாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கவனிங்க, வசனத்துக்கு வாங்க. இப்போ 12வது அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 24 சொல்றாரு, மிகுந்த பலன் உங்களுக்கு உண்டு. சரி, மிகுந்த பலன் நமக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்வான். அதாவது நான் இழக்க மாட்டேன் அப்படின்னா நான் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் பெற்றுக்கொள்ளணும்னா இழக்கணும். இப்போ இது ஒரு புதுசா ஏதோ ஒரு புது விதமா இருக்குத, இதெல்லாம் கைக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி நாம யோசிக்கிறதுக்கு இது ஒரு புது தகவல் கிடையாது. எத்தனை பேர் ஆமான்னு ஏற்றுக்கிறீங்க? நான் சொல்லக்கூடிய இந்த பேட்டர்ன் புதுசா பழசா? இந்த பேட்டர்ன் புதுசா பழசா? நான் பேசுற மெத்தேட் புதுசா பழசா? இறந்தாதான் ஒண்ணு வாங்க முடியும்ன்றது புது செய்தியா பழைய செய்தியா? பழைய செய்தி. எப்படி பழைய செய்தின்னு சொல்றோம்? நடைமுறையில இருக்குது, பாக்கெட்ல பணம் இருக்குது, இந்த பணமும் காலியாக இருக்கக்கூடாது, எனக்கு பொருளும் வரணும்னு சொல்லி சொன்னா நம்ம யாராவது சொல்றோமா? செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். காசை கொடுத்தா பொருள் கிடைக்குது, காசு கொடுக்கலன்னா கிடைக்கல. இல்ல, இதெல்லாம் கரெக்டாக செய்யறோம். ஆனால் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம நம்மள ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி கிடைக்கும்? யோசிங்க. நான் இறங்க மாட்டேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன். இயேசு சொல்றாருங்க, நல்லா கவனிங்க. இயேசு சொல்றாரு, 26ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். இயேசு சொல்ல, என்னை நீ பின்பற்றுன்ற, நீ பரலோகம் வரணுமா என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. பின்பற்றணும். யாரை பின்பற்றணும்? இன்னைக்கு நிறைய பேர் நடிகரை பின்பற்றாங்க, தலைவர்களை பின்பற்றாங்க, சில கொள்கைகளை பின்பற்றாங்க, பிடிப்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க அரசியல் கட்சி எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு அப்படியே இருக்கும். அந்த தலைவர் எப்படி என்ன பண்ணாலும் சரிதான், அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சுட்டு போட்டாலும் மாற மாட்டாங்க. ஆனா நடுத்தரமா இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எந்த பக்கம் சாயிறாங்களோ அந்த பக்கம் என்ன ஆகுது?
மெஜாரிட்டியா வருது. இது நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிப்பு இருக்குது. இப்ப உங்களுக்கு எனக்கு என்ன பிடிப்பு இருக்குது புரிந்து கொள்ளுங்க. சத்தமா இல்லையே சொல்லலாமா? சத்தமா என்ன பிடிப்பு நமக்கு இருக்கு? உங்களுக்காக எனக்காக கர்த்தர் ஜீவனை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், பாவ மன்னிப்பு கொடுத்திருக்கிறார், பரலோகத்திற்கு வருவதற்கு வழியை சொல்லி கொடுத்திருக்கிறார். நீ என்னை பின்பற்றுன்ற. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உலகத்துல கிறிஸ்தவத்திற்கு அடுத்த ஸ்டெப்ல இருக்கக்கூடிய யாரு? இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்கள் அடுத்த ஸ்டெப். மற்ற மதங்கள் எல்லாம் அந்த கொள்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு மூளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். டாப் லெவல்ல இருக்க ஹையஸ்டா இருக்கக்கூடியது கிறிஸ்தவம். அதுக்கு அடுத்து இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமியம். நீங்க இஸ்லாமியத்தை நீங்க அதனுடைய காரியத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது தான். அது சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நான் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அல்லாஹ் என்னை பார்த்து நரகத்துக்கு போனா நான் போயிடணும். நான் எவ்வளவு அக்கிரமம் செஞ்சாலும் அல்லாஹ் என்னை சொர்க்கத்துக்கு வாங்க நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். முடிவு அவர் கையில இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்பிக்கை கிடையாது. என்ன செய்வோம், என்ன ஆக போற நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. ஆனால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்காக எனக்காக பரலோக மேன்மை விட்டு இறங்கி வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான். இப்ப 26 வாசிப்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் சத்தமா எங்க இருப்பாங்க? அவர் இருக்கிற இடத்துல, அவர் இருக்கிற இடத்துல உரிமையை கொடுத்திருக்கிறாரு. நான் எங்க இருக்கிறேன் ஊழியக்காரன் இருப்பான். கர்த்தர் உங்களை என்னையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஊழியக்காரன் அழைச்சிருக்கிறாரு, வேலைக்காரன் அழைச்சிருக்கிறாரு. இந்த அழைப்பை நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? இதான் முக்கியம். எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? இது ஒரு மதமா பாக்குறோமா? இது ஒரு சடங்கா பாக்குறோமா? இது ஞாயிற்றுக்கிழமை வழியே இல்லைன்னா எதையாவது சொல்லிட்டே இருப்பான்டா, அவருக்காக நம்ம போய் உட்கார்ந்து வருவோம்னு சொல்லி பாக்குறோமா? என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? நான் கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு செயலையும் தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தால கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நம்மள மட்டும் இல்ல, முழு உலகத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கணக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. அவர்களுக்கு எல்லாம் இருக்கிற கணக்கு வேறு, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கணக்குகள் வேறு. அல்லேலூயா. பாருங்க, நாம் கண் திறக்கப்பட்டவர்கள். பிள்ளையார் சொல்றாங்க, கண் திறக்கப்பட்டவன் சொல்றாங்க. கண் திறந்திருக்கிறார், திறந்திருக்கிறவா இல்லையா? சரி, யார் யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தவங்க? சரி, முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து அக்கம் பக்கம் பார்த்து நல்லா இருக்கான்னு கேளுங்க. எல்லாரும் அக்கம் பக்கம் எல்லாரும் பாருங்க, நல்லா இருக்கீங்களா கேளுங்க. திருப்பி கேளுங்க, நல்லா சத்தமா கேளுங்க. நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. சரி, இப்ப கவனிங்க. சரி, இப்ப பாருங்க, யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தவங்க நல்லா கேட்க தெரியுற மாதிரி ஞானஸ்நானம் எடுத்தவங்க. ஓகே, சரி. இப்ப ஞானஸ்நானம் கவனிங்க. ஞானஸ்நானம் என்பது கவனி பிள்ளைங்களா, கடைசியில் கேட்கும்போது பதில் சொல்லுங்க. நான் கவனிச்சுட்டே இருக்கோம். வேற எதுவும் ஞானஸ்நானம். இப்போ ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? என்ன நம்பிக்கை இருக்கு? என் பேர் ஜீவ புத்தகத்துல எழுதி இருக்கிறாரு அப்படின்னு நம்பிக்கை. அதான் உண்மை. சரி, ஞானஸ்நானம் எடுத்தா ஜீவ புத்தகத்துல பேரை எழுதுறாரு, அது உண்மை, 100% உண்மை. அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த பேர் கடைசி வரை நிலைச்சிருக்கணும் அப்படின்னா கடைசி வரை நாம இயேசு நிலைச்சிருக்கணும். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நான் செடி, நீங்களா என்னங்க கொடி. இப்போ செடியோட கொடி இணைஞ்சிருந்தா கனி கொடுக்குமா, இல்ல தனியா இருந்தா கனி கொடுக்குமா? அப்ப கிறிஸ்துவோடு முடிவு பரியந்தம் நாம் நிலைத்திருந்தால் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம், நமக்கு மிகுந்த பலன் கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த மிகுந்த கனி நாம் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும், நிலைத்திருக்கணும். அந்த நிலைத்திருக்கிற காரியத்தை இயேசு சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால்
என் பிதாவை என்ன பண்ணுவாரு? கனம் பண்ணுவார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்க யார் இருப்பா? என் ஊழியக்காரர் இருப்பான். கொஞ்சம் யோசிங்க. முதல் ரத்த சாட்சி யாரு? ஸ்தேவான். ஸ்தேவான் ஸ்தேவான் முதல் புதிய ஏற்பாடு முதல் ரத்தம் ஸ்தேவான். அந்த ஸ்தேவான் யார் தெரியுமா? பந்தி விசாரிக்கிறோம். இப்ப நம்ம சாப்பாடு போடும்போது சாப்பாடு பரிமாறுறாங்கல்ல, இப்ப யார் யாரெல்லாம் சாப்பாடு பரிமாறுறது இருக்கும்? இதெல்லாம் கை தூக்கு பார்ப்போம். சாப்பாடு நல்லா கை தூக்கு, பெரியவங்க கை தூக்குங்க. ஆமா, இந்த சாப்பாடு பரிமாறவங்கன்னா பந்தி விசாரிக்கிறவன்னு பெயர். அதுல ஒருவர் தான் ஸ்தேவான். ஸ்தேவான் ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணி ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ற. பழைய ஏற்பாடுல ஒரு பெரிய பிரசங்கம் பண்ற. கடைசியா பாத்தீங்கன்னா அந்த முகத்தை எல்லாரும் பாக்குறாங்க. தேவதூதர் முகம் போல அந்த முகம் மாறிச்சு. கல்ல கொண்டு எரியுறாங்க. கல்ல ஒரு மேல விழுது. உடனே ஒரு முழங்கால் பண்ணிட்டு பிதாவுடைய வலது பாசத்துல குமாரனாக இயேசு எழுந்திருக்கிறதை காண்கிறேன்னு சொன்னாரு. இவங்க மேல கல் விழுந்தது. மரித்து போனார். ஆண்டவர் அவரோடு கூட வைத்துக் கொண்டார். அல்லேலூயா. இதான செய்தி. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பந்தி விசாரித்த நபர் முதல் ரத்த சாட்சியாக பரலோகத்துக்கு சென்றார். ஆமென். இப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய உன்னதமான பணிக்கு அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட குணங்கள் இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்க உதவி செய்வாராக. ஆமென். ஆமென். முதல்ல நாம சாகணும். அப்படின்னு என்ன சாகணும்? மரிச்சு போவதல்ல. புரிந்து கொள்ள தவறாக இதை நீங்கள் புரிந்துவிடக் கூடாது. சாக வேண்டும் என்பது சரீரத்தில் நாம் அடையக்கூடிய மரணத்தை அல்ல, சுயம் சாகணும். கௌரவம் சாகணும். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதான் கேரக்டர் சொல்லி ஒரு சில பார்க்கணும். அந்த பகுதி நம்ம விட்டு விலகணும். இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யணும். இப்ப நீங்க கவனிங்க, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒருத்தரை கவனிச்சு பாருங்க. அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள எப்ப உள்ள போனாங்களோ அதுல இருந்து அவருடைய இந்த ஸ்டெப் வைக்கிறவர்கள் மாறும். பார்த்துருக்கிறோமா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கவனிங்க, ஸ்டெப் மாறும். அவங்களுடைய ட்ரெஸ் பண்ற விதங்கள் மாறும். இந்த முடி கட்டி மாறும். நகத்தை வெட்டுறது மாறும். எல்லாம் மாறுது. ஏன்? துறை சார்ந்த இப்படிதான் இருக்கணும். இருக்கிறாங்கல்ல, இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒருவர் பணியாற்ற போகிறாரோ அந்த முதல் நாளில் இருந்து அவருடைய ஒவ்வொரு காரியங்களும் மாற ஆரம்பிக்கும். ஆனால் பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? கேட்கலாம். ரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டம் பாட்டு பாடுறோம். இயேசு பாவத்தை மன்னித்தார் என்று சொல்லுகிறோம். நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லுகிறோம். பிள்ளைக்குரிய மாற்றம், பிள்ளைக்குரிய கனி, பிள்ளைக்குரிய குணாதிசயங்கள், பிள்ளைக்குரிய செயல்பாடு, பிள்ளைக்குரிய வேலை, அதற்கான நேரம், அதற்கான காலம், இதெல்லாம் நம்ம தற்பரிசோதனை செய்யணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இஷ்டம் போல வாழ்ந்து நம்ம உள்ள போக முடியாது. அவன் இப்போ இந்த 6வது இடத்துல ஒரு வார்த்தை கேட்டோம். கேட்டு போகிற வாசல் எப்படி இருக்கும்? விசாலம். ஜீவனுக்கு போற வாசல் ஏன் குறுகிறது அப்படின்னா அது ஒழுங்கு. ஒழுங்கு. நீங்க எந்த ஒரு பயிற்சிக்கு போகிற காரியத்துல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த வாசல் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உள்ள விடுவாங்க. டோட்டலா மொத்தமா போய் உள்ள போய் உட்கார முடியாது. உள்ள போகும்போது செக் பண்ணுவாங்க. எல்லாம் ஒன்னோட ஒன் பேரை செக் பண்ணி இந்த தத்திரியா தான் போகணும். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சிந்திக்கணும். சிந்திக்கணும். ஏன் சிந்திக்கணும்னு கேட்டீங்கன்னா இயேசு சொல்றாரு 26 வசனத்தை ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் இப்போ 35 வாசிக்கும். அதற்கு இயேசு இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். கவனிங்க, அதாவது என்னை பின்பற்றணும்னாரு. பின்பற்றுகிறவர்களுடைய வாழ்க்கையை குறித்து இப்ப 36 வசனத்துல சொல்றாரு. இன்னும் கொஞ்ச காலம் வாசிக்கலாம். இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள்.
இப்போ நம்முடைய வாழ்க்கை மிக மிக முக்கியமானது. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்கள் இருளில் அகப்படாதபடிக்கு. எதுல அகப்படக்கூடாது? இப்போ இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க இருந்தாலும் சரி, இல்ல தொழில் செய்யறவர்களாக இருந்தாலும் திடீர்னு ஒருத்தவங்க அப்புறம் பிடிப்பாங்க. யாரு? இன்கம் டாக்ஸ். வருமானத்துக்கு அதிகமா சொத்து என்ன பண்றாங்க? முதல்ல பிடிச்சு அரசு பண்ணுவாங்க, பிடிச்சிடறாங்க. அப்ப அதுக்கப்புறம் கேஸ் நடக்குது. கடைசி என்ன ஆகுது? குற்றவாளிங்கிற தீர்ப்பு வரும் பொழுது தண்டனை வருது. இப்போ இயேசு சொல்றாரு, நீங்கள் இருளில் அகப்படாதபடிக்கு. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்னவாக இருக்க கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, இருள் கலந்துடக்கூடாது. ஒளி உங்களோடு இருக்கும் பொழுது ஒளியில் நடவுங்க. உங்களுடைய வாழ்க்கை நன்றாய் புரிந்து கொள்ள, என்னுடைய வாழ்க்கை ஒளியில் நடக்கணும். ஒளியில் நம்ம டிராவல் பண்ணணும். ஆண்டவர் இருளில் நடப்பதற்கு உங்களே நினைவு அழைக்கவில்லை. அல்லேலூயா. இருள் நம்ம திண்டாடுறோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நான் என்னுடைய தலைமை சபையில இந்த பீஸ் சென்டர் இருக்கு, அங்கே எல்லாரும் அந்த பீஸ் சென்டருக்கு வந்து உள்வழியெல்லாம் அந்த டோர் மூடுவோம். சில நேரத்துல நான் அந்த டோர் லாக் பண்ணும் பொழுது கவனிக்காம அந்த சுவிட்ச் போடாம உள்ள அங்க போய் டோர் லாக் பண்ண அப்படின்னா வரும்போது பாருங்க அப்படியே தலைமையில என்ன செய்யணும், அப்படி மேல அடிக்காம வரேன். இது எனக்கு என்னுடைய அறிவை தெளிவுபடுத்துது. அப்படியே வந்து நான் வெளில வரணும். லைட் போட்டிருந்தேன்னா வேகமா தைரியமா வரணும். இந்த அனுபவம் எல்லாருக்கும் உண்டு. அப்போ இருளில் அகப்படாதபடிக்கு எப்படி நடக்கணும்ன்றாரு? ஒளியில் நடங்க. சரி, என்ன இருள் அகப்படக்கூடாதுன்னு சொல்றாரு? அப்ப இந்த லைட்டை பத்தி சொல்றாரா அப்படின்னா இல்ல. அல்லேலூயா. உதாரணத்துக்காக நம்ம யோசிக்கிறோம். இந்த வெளிச்சத்தை பத்தி இயேசு சொல்லல. கரண்ட் இருக்குதா, நீ கரண்ட் வாங்கி பரலோகத்துக்கு சொல்லல. கரண்ட் வேணும் தான், ஆனா கரண்ட பத்தியோ வெளிச்சத்தை பத்தியோ இந்த வெளிச்சத்தை பத்தி இல்ல. இயேசு சொன்னாங்க, என்னை பின்பற்று. நீ எனக்கு ஊழியம் செய்யற, நான் என்ன பின்பற்று. நீ விசுவாசியா இருக்கிற, என்ன பின்பற்று. நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாங்க, என்ன பின்பற்று. நீ நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் என்னை பின்பற்றுன்ற அந்த பின்பற்றுகிற காரியத்துல இயேசு அப்படியே பேசிக்கிட்டே வரும் பொழுது, இப்ப அந்த அதிகாரத்தை கவனிச்சு பாருங்க. இயேசு சொல்றாரு, 35ஆம் வசனத்துல சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்துல இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். அல்லேலூயா. என்ன செய்ய முடியாதுங்க, போற வழி தெரியாது. இப்ப உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? நம்பிக்கை இருக்கிறது மட்டும் நல்ல கரங்களை வைத்த வழியில் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. நம்பிக்கை வரணும். ஒருவேளை இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கான்னு என்ன செஞ்சுக்கணும்? கண்டிப்பா வரணும். இதுவரையிலையும் கொஞ்சம் ஏதோ ரைட் அப்படியே பேலன்ஸா போயிட்டு வரலாம் சொல்லலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ள வரணும். ஏனென்றால் இன்றைக்கு ரட்சணி நாள். ஆமென். இன்றைக்கு ஒரு அனுக்கிரக நாள். மேல ஒரு அன்பு வச்சிருக்கிறார். இந்த அன்புல புரிந்து கொள்ளுங்கள், நாம் அந்த இருளில் அகப்படாதபடிக்கு அந்த ஒளியிடத்துல நாம சேர்ந்துடணும். எத்தனை பேர் பாக்கியம் கிடைக்கல? பாக்கியம் கிடைக்கல. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு பாக்கியத்தை வச்சிருக்கிறாரு. அவரை அதிக பாக்கியம். ஆமென். அதிக பாக்கியம். தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு, கேட்பதற்கு, சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு. இப்போ இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி நாம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அங்க இயேசு சொல்றாரு, 36 வாசிங்க. ஒளி பிள்ளைகள் ஆகும்படிக்கு சத்தமா சொல்லுங்க பாக்கலாம். எங்க விசுவாசமா இருக்கணும்? ஒளி இடத்துல விசுவாசமா இருக்கணும். என்ன அர்த்தம்? சில சொல்லுவாங்கப்பா, நான் உனக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், நீ எப்படி விசுவாசமா சொல்றாங்கல்ல. ஒரு தொகையை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எதிர்பார்க்கிறாங்க, எனக்கு விசுவாசமா இருக்கிறாங்களா, நினைச்சு பாக்குறாங்களா, சொல்றாங்கல்ல. இப்ப அந்த பொருள் எவ்வளவு காலம் இருக்கணும்? குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு எனக்கும் இயேசு கொடுக்கக்கூடிய அந்த ஜீவன் அது
ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு கூட மறைந்து போவது அல்ல. இதெல்லாம் காலம் கடந்து போச்சுப்பா, இதெல்லாம் டம்மி பீஸ், ஓரக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை அல்ல. யுக 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 காலமாய் வாழக்கூடிய வாழ்க்கை. அல்லேலூயா. நிரந்தரம், முடிவில்லா காலம். இப்ப முடிவில்லா காலம் நாம் ஜீவனை அடைவதற்கு இயேசு சொல்றாரு. அந்த கடைசி பகுதியை மீண்டும் வாசிங்க. என்னிடத்தில் எப்படி இருங்க? விசுவாசமா இருங்க. அல்லேலூயா. விசுவாசமா இருங்கன்னு பிரசங்கம் பண்ணாரு. ஆனா என்ன நடந்துச்சு? அடுத்த பகுதி வாசிங்க. கவனிங்க, நிறைய அற்புதத்தை இயேசு செஞ்சுட்டு தான் இந்த வார்த்தை சொல்றாரு. செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கல. அல்லேலூயா. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஆனா இன்றைக்கும் சபைக்குள்ள இப்படிப்பட்ட சில காரியங்கள் இருக்கு. எப்படி அப்படின்னா, அற்புதங்கள் பெற்றுக்கொண்டு தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு தேவன் பேர்ல முழு விசுவாசம் இருக்குதா அப்படின்னா அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதை சரி செய்வதற்கு தான் கர்த்தர் இந்த காலை இந்த மதியான நேரத்துல கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நிறைவுள்ளவர் என்று சொல்வதற்கு இல்ல, நிறைவு நோக்கி நம்ம டிராவல் பண்றோம், பூர்ணத்தை நோக்கி டிராவல் பண்றோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ அன்றைக்கு அவர்கள் செய்ய தவறின காரியத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு நாம் செய்ய தவறின காரியத்தை சரி செய்வதற்காக இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தி நமக்கு வந்திருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உள்ளது இதுதான். உள்ளது இதுதான். உள்ளது இதுதான். இயேசு அவங்க விசுவாசிக்கல. நிறைய அற்புதத்தை செஞ்சாரு. என் கூட இருக்கணும்பா, என் போதனை கேட்கணும்னு சொன்னாரு. கேட்க விரும்பல. சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க, அற்புதங்களை பெற்றுக் கொண்டாங்க, வாழ்க்கை மாறுச்சு. ஆனால் இயேசு அவர்களுக்குள்ளாக முழுமையாக இல்லை இல்லை ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் எல்லாரும் பின்பற்றினாங்க. அற்புதம், விடுதலை, ஆசீர்வாதம், இது மட்டும் எனக்கு போதும். இயேசு சொன்னாரு. அவங்க விசுவாசிக்க, அவங்க அதாவது எல்லா மக்கள் விசுவாசிக்கல. ஆனா அங்க ஒரு சம்பவம் நடக்கு பாருங்க. அது கீழே ஒரு பகுதி நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு கூட்டம் விசுவாசிக்கிறாங்க. அதே அதிகாரத்துல வாசிக்கலாம். 43வது வசனம் வாசிங்க. இந்த 42வது வசனம். ஆகிலும் அதிகாரிகளிலும் கவனிங்க, அவரை பின்பற்றின மக்கள் எல்லாம் விசுவாசிக்கல. அற்புதத்தை பெற்று என்ன பண்ணிட்டாங்க? நிக்கிறாங்க. ஆனால் இதை கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல. இப்ப எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும், ஒரு கூட்டம் நடந்தாலும் கவர்மெண்ட் அதிகாரிகள் கவனிப்பாங்க. ஆமாவா இல்லையா? உளவுத்துறை இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. காவல்துறை மட்டுமே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. டிபார்ட்மெண்ட் அப்படியே மத்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா நோட் பண்ணிட்டே இருப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணுவாங்க, பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். இப்ப இந்த மாதிரி அதிகாரிகள், கண்காணிக்கிற அதிகாரிகள் பாத்தீங்கன்னா இயேசுடைய அந்த போதனை அவர்கள் கேட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, வசனத்தை வாசிங்க. விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசுடைய அற்புதத்தை பெற்றவங்க எல்லாம் விசுவாசிக்கல. யார் விசுவாசம் வச்சாங்க? கண்காணிக்க வந்தவங்க, கண்காணிகள், கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்கிறவங்க, அவங்க விசுவாசிக்கிறாங்க. சரி, விசுவாசித்து அடுத்து எனக்கு வாசிக்கலாம். அப்படி இருந்தும் அவங்களுக்கு என்ன வந்துச்சு? அதிகாரிகளுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு. ஆனா அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை செய்யல. கவனிங்க, முதல்ல அற்புதத்தை பெற்ற மக்களும் விசுவாசிக்கல. அவருடைய போதனை எல்லாம் கேட்ட அதிகாரிகள் என்ன செய்ய? விசுவாசித்தாங்க. ஆனா விசுவாசத்தை என்ன செய்ய முடியல?
பகிரங்கமா அறிக்கை செய்ய முடியல. இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்ய முடியல. காரணம் கேட்டீங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. இவங்க ஜெபாலயத்துக்குள்ள போகணும். ஜெபாலயத்துக்குள்ள போகணும்னு சொன்னா அங்க பரிசேயர்கள் என்ன பண்ணுவாங்க? உள்ள விட மாட்டாங்க. இயேசுக்கு சேர்ந்துட்டியா என்ன பண்ணாத, ஆலயத்துக்குள்ள வராத. நீங்க சேர்ந்துட்டியா ஊருக்குள்ள வராத. இங்க சேர்ந்துட்டியா உனக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேன். பயம் பயம். இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி இருக்கு செக் பண்ணி பாருங்க. அறிக்கை செய்றீங்களா? நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலையும் கிறிஸ்துவை அறிக்கை செய்ய நாம் ஆயத்தப்பட்டால் பிதாவுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நிறுத்தி கனப்படுத்துவார். இங்கே நீங்கள் அறிக்கை செய்யவில்லை என்றால் அங்கே நிராகரிக்கப்படுவீர்கள். வேத திட்டமா சொல்லுங்க. பாருங்க, இந்த ஜெப ஆலயத்திற்கு இவர்கள் புறம்பாக்கப்படாதபடிக்கு என்ன செய்தாங்களா? அறிக்கை செய்யல. அடுத்த வசனம் வாசிங்கப்போ. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமை அதிகமாக விரும்பினார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எதை விரும்புறோம்? என் அன்பானவர்களே, ஆண்டவர் ஒப்பு கொடுத்தோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், திருவிருந்துல பங்கு பெறணும். ஆனா அறிக்கை செய்யறோமா? யோசிக்கணும். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமை என்ன செஞ்சாங்க? எப்படி விரும்பினாங்களா? அதிகமா. அப்படின்னா ஊருகா மாதிரி செய்தி, சாப்பாடு மாதிரி வெளியில. என்னுடைய மகன் ஒரு வார்த்தையை கடந்த நாட்கள்ல நாங்க இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்காக உட்கார்ந்து நாங்கள் திட்டமிட்டு எந்தெந்த இடத்துல எப்படிலாம் ப்ரோக்ராம் பண்ண போறது பேசும் பொழுது ஒரு வார்த்தை என்னுடைய மகன் வந்து பதிவு செய்யலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா 80% 20% ரெண்டு சேர்ந்தா 80% நாம், 20% கர்த்தருடைய வார்த்தை. இப்ப இந்த இடத்துல கூட்டம் நடத்த போறோம் அப்படின்னா 80% மக்கள் உங்களையும் என்னை பார்ப்பாங்க, நம்ம என்ன பண்றோம்ன்ற பார்ப்பாங்க. 20% கர்த்தருடைய வார்த்தை பார்ப்பாங்க. இப்ப எது ரொம்ப முக்கியம்? நாம் முக்கியம். அடுத்து எது ரொம்ப முக்கியம்? கர்த்தர் முக்கியம், செய்தி முக்கியம். பாருங்க, கையில விலை உயர்ந்த லட்டு இருக்குது. லட்டு ரொம்ப விலை அதிகம் தான். அப்ப 20% கம்மியா இருக்கு யோசனை கூடாது. 20% தான் ஹையஸ்ட். அந்த 20% பிடித்திருக்கிறது 80% அந்த கை. இப்ப இந்த கை கிளியர் இல்லைன்னு சொன்னா இந்த கையில் இருக்கக்கூடிய அந்த விலை உயர்ந்த அந்த முத்துக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய வாழ்க்கை முக்கியம், உங்களுடைய பேச்சு முக்கியம், உங்களுடைய செயல்பாடு முக்கியம், நீங்க இருக்கிற இடம் முக்கியம். இது அங்கே சொல்லப்பட்டுச்சு. இப்ப நம்ம செய்திக்கு வந்துடுவோம். கவனிச்சு பாருங்க, இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க. தேவனால் வருகிற மகிமை, மனிதனால் வருகிற மகிமை, இதுல எது ஹையஸ்டா போயிடுச்சு? இப்போ மனிதனுடைய மகிமை ஹையஸ்டா போயிடுச்சு. சரி, இது போன நிலைமை என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. இப்ப ஆண்டவரை இயேசு பேசுறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பிவிட்ட விசுவாசமாய் இருக்கிறார். என்னை காண்கிறவன் அனுப்பினவரை காண்கிறார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். அல்லேலூயா. எங்க இருக்க மாட்டான்? இருள் இருக்க மாட்டான். நான் ஒளியா வந்திருக்கிறேன். ஆமென். நான் ஒளியா வந்திருக்கிறேன் இயேசு சொல்றார். சொல்லிட்டு அடுத்த போய் வாசிங்க. ஒருவனின் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பது இல்லை. கவனிக்கணும், ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து
கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறோம் என்றால் நமக்கு பரலோக ராஜ்யத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்து நாம் அங்கே பந்தி எடுக்க போகிறோம். பந்தியை குறித்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்கு. அங்கே நாம் பந்தி எடுப்போம். அந்த பந்தியிலே பங்கு பெறுகிறவர்கள் மட்டும்தான் நித்திய காலமாக மகிமையில் இருக்க முடியும். அங்கே நாம் அந்த பந்தியில நாம சேரணும்னு சொன்னா இந்த பந்திக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை ஒழுங்கு செய்யப்பட்டு ஆகணும். ஒழுங்கு செய்யப்படல அப்படின்னு சொன்னா பந்திக்கு போக முடியாது. இந்த பந்தியை எடுத்துடலாம். இப்போ யூதாஸ் காரியத்தை பந்தி எடுத்தாரா இல்லையா? யோசிச்சு பாருங்க. பந்தியில பங்கு பெற்றான், ஆனா எங்க போக முடியல, கிடைக்கல. அப்ப இந்த பந்தி அந்த பந்திக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு பந்தி. இந்த பந்தி அந்த பந்திக்கு நம்மை உருவாக்குகிற பந்தி. இந்த பந்தி அந்த பந்தியில நாம் இருப்பதற்கு ஒரு முழு மனிதனாக, அதாவது ஆவிக்குரிய மனிதனாக மாற்றுவதற்கான பந்தி. இதுக்கு இந்த ஒழுங்குகளுக்குள்ள நாம் வாழணும். இப்ப இயேசு சொல்ற வாசிக்கப்போம். அதாவது என் வசனத்தை வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் அல்லேலூயா. இயேசு எதுக்கு வந்தாரு? ரட்சிக்க. இன்றைக்கு நாம் இந்த செய்தியை கேட்கிறோம் அப்படின்னா நாம் நியாயம் தீர்த்து இது இத்தனை பேர் பாஸ், இத்தனை பேர் ஃபெயில் சொல்வதற்காக இந்த செய்தி அல்ல. இயேசு சொல்றார், நான் இந்த உலகத்திற்கு வந்தது நான் நியாயம் தீர்ப்பதற்கு அல்ல. எதுக்கு வந்தேன்? ரட்சிக்க வந்திருக்கிறேன். இப்ப நாம் ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்புல பூர்ணப்பட்டு அந்த பூர்ணத்துல நாம் தேவனை தரிசிப்பதற்காகவே நமக்கு செய்தியை ஒழிய வேறு ஒன்று கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில எந்த எல்லைய டச் பண்ணுதோ அந்த எல்லையில ஆண்டவருடைய மாற்றத்துக்காக கேட்க போறோம். அல்லேலூயா. என்ன கேட்கிறோம்? வார்த்தையில இருக்குதா, செயல்பாட்டுல இருக்குதா, அறிக்கை செய்யறதுல இருக்குதா, இறங்கி போய் வேலை செய்யறதுல இருக்குதா, அதை சரிப்படுத்தணும். நீங்க கவனிச்சு பாருங்க. எத்தனை இடங்கள்ல இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஏன் திரும்ப சொல்றேன் அப்படின்னா அது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே முக்கியம் தான். அதுல வேகமா தெரியக்கூடிய ஒரு பார்த்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க. அடுத்த அந்த இடத்துல நான் பணி செய்ய மாட்டேன்னு சொல்லி எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் லாக் பண்ணி இருக்குது? உடனே சொல்லுங்க பார்த்து. ஒரு இடமும் கிடையாது. எந்த தெருவுல ஒரு பிரச்சனை அந்த தெருவுக்கு அடுத்த அங்கே போலீஸ் வராங்க. ஏன்? டியூட்டி. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரியவர்கள் ஆண்டவர் நித்திய காலமாக அவர் சொல்றாரு, என்னோட வைத்துக் கொள்ளுவேன் சொல்றாரு. அந்த மகா பெரிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நம்முடைய மனம் எப்படி இருக்கு? தற்பரிசோதனை செய்தாக வேண்டும். ஏன் கேட்டீங்கன்னா நாம் பந்தியிலே பங்கெடுப்பதனுடைய நோக்கம் இயேசு கிறிஸ்துவோடு கூட பந்தியிலே பங்கெடுப்பதற்கு. அல்லேலூயா. ஒருவன் இழந்து போனான். இப்போ ஏன் அவன் நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அந்த காரியம் இருந்ததுன்னா சரிப்படுத்திடணும். 11 பேர் பங்கு பெற்றார்கள், அவரோடு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் சிந்திக்கணும். அவர் கடந்து வந்த பாதையில் என்ன? தோமா நம்பாதவர் தான். ஆனா இந்தியாவுக்கு வந்தது யாரு? தோமா. அங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணல? அந்த நம்பல. ஆண்டவருக்கு நம்புவதற்கு என்ன பண்ணாரு? இந்தா உன் விரல என்ன பண்ணு, விழாவுல போடுங்க, விரல போட்டு பாருங்க. போட்டு பார்த்தாரு. இந்தியாவுக்கு வந்தாரு, இயேசு அறிவித்தாரு. இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் கர்த்தருடைய சத்தம் ஒலித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு ஒரு வரலன்னா இந்தியா பெருமையா இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, உங்களை எங்கே கர்த்தர் ரட்சித்து இருக்கிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்ப நம்ம விட திறமைசாலி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்க மேல இறக்கம் வைக்கல, நம்ம இறக்கம் வச்சாங்க. உங்களையும் என்னையும்
என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்கெல்லாம் சந்தேகம் இருக்குதோ அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நாம் நம்முடைய வேலையை செய்து முடிப்பதற்காக. அல்லேலூயா. நம் மூலமாக நடக்க வேண்டிய வேலைகள் நடக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகணும். நாம் பரலோகம் போக வேண்டும் என்றால் இங்கே பணி செய்தாக வேண்டும். நம்முடைய டாக்குமெண்ட்ல எடுத்து ஆண்டவர் பார்க்கும் பொழுது எல்லாமே பாஸ் 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 போடணும். எல்லாத்தையும் போடணும். அப்படின்னா இங்க இயேசு சொல்றாரு. அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க அந்த பகுதியை. ஒருவனின் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது இருக்கிறது. நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டோ நம்ம இருதயத்தை ஸ்ட்ராங்கா கடினப்படுத்தி பழைய வாழ்க்கை வாழ்ந்தோம்னா இதே வேத வசனம் இந்த ஸ்டேஜில் இருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் காதுகள்ல தொனிக்கும், பலன் இல்லாமல் போயிடும். மாறாக என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்து வேற வாசிங்கள். யோவான் 8:12 வசனம் வாசிப்போம். 8:12. ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளை நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்றார். சத்தமரலிலே சொல்லலாமா? ஹல்லேலூயா. என்னவா மாறணும்? அவரை பின்பற்றுகளாக மாறி ஜீவ ஒளி அடையணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அவரை நான் பின்பற்றி சொல்லுங்க. அவரை நான் பின்பற்றி ஜீவ ஒளி அடைவேன். ஹல்லேலூயா. 9:5 வாசிக்கலாம் வேகமாய். இந்த ஜீவ ஒளி யாருன்னு கேட்டீங்கன்னா வாசிப்போம். 9:5 யோவான் 9:5. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அல்லேலூயா. 1 சாமுவேல் 2 அதிகாரம் 9வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்போ யோசிங்க, நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் கனவான்கள் என்று பார்த்து நம்மளுக்கு உதவி செய்யல, நம்ம மேல இறக்க வச்சு அந்த உதவி செஞ்சார். எங்க இருந்து எடுத்தார் அப்படின்னா புழுதியிலிருந்து எடுத்தார், குப்பையிலிருந்து உயர்த்தினார். அந்த உயர்த்தப்பட்டதனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேற வேண்டும். எத்தனை பேர் நிறைவேற விரும்புறீங்க? அல்லேலூயா. அப்படி நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்களை மாற்றிக்கொள்ளணும். ஆமென். சங்கீதம் 37வது சங்கீதம் 37:23 வசனத்தை வாசிக்கலாம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அல்லேலூயா. யார் நல்ல மனுஷன்? நாமதான். யாரு சொல்லுங்க? நான் தான் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நான் தான் சொல்லுங்க. நான் தான். செய்தி கேட்டோம்ல, செய்தி கேட்டோம். இப்போ உலகத்துக்கு நல்லவன் யாருமே இல்ல, இயேசுவே சொல்றாரு. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நல்லவங்கள மாத்திருச்சு. இப்போ நம்முடைய நடைகள், இப்ப அழகா வசனம் சொல்லுது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அதாவது இப்போ எந்த ஒரு குழந்தையா இருக்கணும், எடுத்த உடனே துள்ளி குதிச்சு ஓடி இருக்குதா? கீழே விழுந்து இல்ல, காயம் ஏற்படுது இல்ல? எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தப்பை நான் எழுதும் பொழுது தப்பே இல்லாம எழுதிருக்கிறேன் ஆரம்பத்துல இருந்து அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை மாதிரி தப்பா எழுதணும், அடிச்சு திருப்பி மாத்தணும்ல. ஆனா தப்பே இல்லாம எழுதுற ஒருவர் உண்டுன்னா அவர் ஆண்டவராக இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. யோபு 37 யோபுல சொல்றாரு, அவர் திருத்தி எழுத மாட்டார், அப்படின்னு திருத்தவே மாட்டார்.
இப்ப நம்ம எல்லாம் பல நிலைகளை திருத்தி என்ன பண்றோம், எழுதுறோம். இப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கு கர்த்தர் சன்னிதியை அனுப்பிட்டார். இப்ப நாம எல்லாம் யாராக ஒப்பு கொடுத்திருக்கிறோம், யாராக மாற வேண்டும் என்றால் நல்ல மனிதர்களாக மாறணும். வசனம் வாசிப்போம். நல்ல மனிதனுடைய நடைகள் யாரால உறுதிப்படும்? கர்த்தரால உறுதிப்படும். பிரியமா இருக்க எதுக்கு தெரியுமா? என் பிள்ளை இன்னைக்கு என்னுடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய நடை என்ன பண்ணிருச்சு, சரிப்படுத்திருச்சு. அல்லேலூயா. சரிப்படுத்தப்பட்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களா. அல்லேலூயா. இப்போ இந்த நடைகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துற அதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து வாசிக்க அடுத்த வசனம். அவன் விழுந்தாலும் தள்ளிட்டு போவதில்லை, கர்த்தர் தம்முடைய கையினால் தாங்குகிறார். கவனிங்க, இந்த பிள்ளைய அப்பா அப்படியே தள்ளாடுறது கை கொடுத்து தூக்கிடுவாங்க. பிள்ளைய அம்மா சிரிப்பாக தூக்கிடுவாங்க. அப்போ சில நேரம் தடுமாற்றங்கள் வரும். தடுமாற்றம் வந்தாலும் உடைய கரை தாங்குது. ஏன்னா என் பிள்ளை அவருடைய நடைய ஒப்பு கொடுத்துருச்சு, என்னோடு வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்துருச்சு, என்னோடு இருப்பதற்கு ஒப்பு கொடுத்துருச்சு அப்படின்னு அவர் தாங்குறாரு. ஒரே ஒரு காரியம் முக்கியம், நம்ம சார்ந்தப்பா நடக்குங்கப்பா. என் வாழ்க்கையில நீங்க தான் பார்க்கணும். நான் உங்களுக்கு சாட்சியா இருப்பேன். கவனித்து கொள்ளுங்க. நாம் சொல்ல வேண்டிய செய்திய சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லலைன்னா ஒரு கூட்டம் அழிஞ்சு போகும். அதுல முதலாவது தேவனுக்கு நஷ்டம், இரண்டாவது நமக்கு நஷ்டம். சொல்ல வேண்டிய செய்திய சொல்ல வேண்டிய நேரத்துல சரியா சொல்லிட்டோம்னா தேவனுக்கு அதுல சந்தோஷம். ஏன்னா நான் ரத்தத்தை சிந்துவனுடைய பலன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி உங்களுக்கு எனக்கும் வெகுமதி அது நிச்சயம். அல்லேலூயா. வெகுமதி நிச்சயம். ஆமென். வெகுமதி வாங்கணும்னா நாம் என்ன செய்யணும்? சொல்லணும். தைரியமா சொல்லணும். கவனிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு புதுசா ஒரு கொள்கை முளைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதுல இந்த வாலிபர்கள் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருடைய வார்த்தை எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஆணித்தனமா பேசுறாங்க. அவங்க ஏதேனும் ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த தலைவருடைய கண்ணுக்கு இருந்து தெரிஞ்ச பிற்பாடு ஏதாவது நடக்கும். தெரியறதுக்கு முன்னாடி ஒண்ணுமே நடக்காது. ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் கண்ணின் கருவழி போல காக்கிறானா இல்லையா? நம்முடைய சத்தத்தை கேட்கிறானா இல்லையா? உதவி நேரத்தை நீட்டானா இல்லையா? நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இதயத்தை ஒப்பு கொடுப்போம், பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணிப்போம், அறிக்கை செய்வோம். நீ என்ன சர்ச்சைக்கு போறியா அப்படின்னா நானும் போனேன், சும்மா போனேன். வாய் வரவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஏன்னா நான் உன்னை பதிவு போறியா? நான் போறேன். ஏசு ஜீவனவர், ரத்தத்தை சிந்தினவர், அவருக்கு என்ன ஒப்பு கொடுத்திருக்கேன். அவருக்காக நான் வாழ்றேன். உடனே புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணாரு, பிரசங்கம் பண்ணி முடிக்கிறாரு. பரலோகம் காத்துட்டு இருந்துச்சு. முதல் ரத்த சாட்சி பரலோகம் போயிட்டாரு. நல்லா ஒரு புரிந்து கொள்ளுங்கள். மரத்திலிருந்து ஒரு பழம் வெளியே வந்துச்சுன்னு சொன்னா அது மேல் பகுதி சுவைக்கும், உள்ள இருக்கிற விதை அடுத்து மரத்துக்கும். ஆமென். இதான் இப்போ இந்த கூடு எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. இந்த கூடு, இந்த சரீரமாகிய இந்த கூடு, இந்த கூட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆத்மா. இந்த ஆத்மா இந்த பூமிக்கு உரியது அல்ல. பரிதியில படிச்சோம். பூமிக்குரிய மேன்மை உண்டு, வானத்துக்குரிய மேன்மை உண்டு. இப்ப பூமிக்குரியது கலைந்து போட்டுத்தான் ஆகணும். இது எப்படி ஆனாலும் ஒரு நாள் இந்த பூமி மண்ணுக்கு போகும். ஆனால் இந்த மண்ணுக்குள் இருக்கக்கூடிய மாணிக்கத்தை
அது தேவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசன் அல்ல. அப்படி என்ன அர்த்தம்? அவமானம் என்கிற சிலுவை, நிந்திக்கிற நிந்தை என்கிற ஒரு சிலுவை, வெறுப்பு என்கிற ஒரு சிலுவை. சில வெறுப்பாங்க, உனக்கு ஒண்ணு தர மாட்டேன், ஒண்ணு தர மாட்டேன், வச்சுக்கோ. வச்சிருக்க முடியுமா? சொல்லுங்க. சொத்தை வந்து தர மாட்டேன்னு சொல்றாங்க, வச்சிருக்க முடியுமா? முடியாது. வாயில சொல்லிட்டு இருக்கலாம், சொல்லிட்டு இருக்கலாம். இப்ப தேவை நாம் கிறிஸ்துவை அறிக்கை செய்யணும். ஆமென். அறிக்கை செய்யணும். புரிந்து கொள்ளுங்க. அதாவது நான் முந்தின நாள் நேற்றைக்கு மருத்துவமனைக்கு சென்ற பொழுது நான் உள்ள மகளை பார்த்துட்டு வெளில வரும்போது பாத்தீங்க அப்படின்னா கேட்ல அந்த செக்யூரிட்டி வந்து கை காமிச்சு நிறுத்துங்க அப்படின்னா, நிறுத்துங்கன்னு கேட்டுட்டு நான் வேற எதுவும் கேட்பான்னு பார்த்தா படிக்கிறதுக்கு அதை கொடுங்க. இவனுடைய அந்த முன்பக்க சீட்ல வந்து கைப்பற்றி வச்சிருக்கிறேன், படிக்கிறதுக்கு எனக்கு கொடுங்கன்ற. அங்க இருக்க எல்லாரும் கொடுங்கன்னு கேட்கிறேன். எப்படியோ செய்தி தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கு மக்கள் ஆர்வமா இருக்கிறாங்க. புரிந்து கொள்ளுங்கள், இருக்கக்கூடிய செய்தி ஒரு சாதாரண செய்தி அல்ல, சாதாரண செய்தி அல்ல. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக அடையாளம் விடப்பட்டிருக்கிற செய்தியை அடங்கிய ஒரு செய்தி. ஒண்ணு நீங்க பேச வேண்டாம், தைரியம் போயிட்டு வந்து இப்படி கொடுங்க. ஏன்னு கேள்வி கேட்டா உங்கள் விரல் ரேகை குறித்த விளக்கம்னு சொல்லுங்க. ஒண்ணு நீங்க பேச வேண்டாம். மீதி எல்லாம் என்ன பண்ணிடும்? உள்ள இருக்கிற செய்தி பேசுகிறோம், அவர்களோடு பேசுறோம், அவர்கள் வாழ்க்கையை மாற்றோம், அவருடைய எண்ணங்களை மாற்றோம், சிந்தையை மாற்றோம், அவர்களுக்கு ஒரு பதிவை ஏற்படுத்தினோம். ஒரு நாள் அவர்கள் சந்திக்கப்படுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்கள், எங்கு பார்த்தாலும் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் போச்சு, வேன் போச்சு. அந்த பஸ்லயும் அந்த வேன்லயும் சிவப்பு ட்ரெஸ் போட்டு மக்கள் கூட்டம் கூட்டமா போறாங்க. எங்க போறாங்க? கோயிலுக்கு போறாங்க, பஸ் பிடிச்சு போறாங்க. கொஞ்சம் யோசிங்க. அந்த மனிதனை குறித்து நான் ஒரு காரியம் கேள்விப்பட்டேன். ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே என்னப்பா இவ்வளவு கூட்ட மக்கள் ஒரு மனிதனை தெய்வமாக பார்க்கிறாங்களே என்னப்பான்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த ஊழியக்காரனோட பேசினார். என்ன அப்படின்னா, இந்த மனிதன் அந்த சிலைக்கு முன்பதாக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கான். எத்தனை மணி நேரம்? இந்த சிலையை பார்த்து 8 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுல இருக்க அந்த ஸ்பிரிட் இறங்குது, மக்கள் வராங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அங்கே நித்திய ஜீவன் இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை, பரலோகம் இல்லை. ஒரு மனிதனை கடவுள் என்று சொல்லக்கூடிய செயல்பாடு இருக்குது. அப்ப அந்த இடத்துல ஒரு மனிதன் 8 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறான்னு சொன்னா, நீங்கள் நானும் தேவ சமூகத்துல ஜபத்துல எவ்வளவு நேரம் இருக்கிறோம்? 2 மணி நேரம் ஜபத்துக்குள்ள 2ஆம் வானம் 3ஆம் வானத்துக்கெல்லாம் நம்மளுடைய கொட்டாயி போகுது. சிந்திக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், தேவனுக்கு காத்திருக்கணும். என்னோட பேசுனாங்க வேண்டும் காரணம், ஆண்டவர் உங்களை என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. என்னை விசுவாசிக்கிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். ஜீவ ஒளியை பெற்றுக் கொள்வதற்கு நாம கிரியை செய்யணும், எழும்பணும், எழும்பி செயல்படணும். ஒவ்வொரு எல்லைகளுக்கும் ஆண்டவர் நம்மளை கொண்டு விதைக்க வேண்டியது உங்களை கொண்டுதான் விதைக்கணும். அவன் இப்ப உங்க நிலத்துல ஒரு மூட்டை விதைச்சீங்கன்னா எவ்வளவு அறுவடை பண்ணுவீங்க? எத்தனை மூட்டை? ஒரு மூட்டை 8 மூட்டை தான் கூட வருமா? கம்மியா சொல்றீங்களா? 30 மூட்டை பாருங்க. ஒரு மூட்டை விதைச்சா அறுவடை வருது 30 மூட்டை. கொஞ்சம் யோசிக்கும், வேலையா இருக்கும். ஆமா 40 வச்சுப்போம், கண்டிப்பா 40 வரும். 40 யோசிச்சு பாருங்க. ஒரு மூட்டை விதைச்சா இப்ப அந்த ஒரு மூட்டைய கவனமா விதைக்கிறது மட்டும்தான் யாருடைய வேலை?
நம்மளுடைய வேலை. விளைச்சது யாருடைய வேலை? நம்ம போய் உட்கார்ந்து இன்னைக்கு விளைச்சிட்டோமே போய் உட்கார்ந்து அந்த மேல போய் அந்த மண்ணை கொஞ்சம் நீக்கி விட்டு ஒரு 4 முளைச்சிருக்கீங்க, 5 முளைச்சிரு, 10 முளைச்சிரு சொல்லிட்டு இருக்கிறோமா? சொல்றோமா? இல்ல. விதைக்கிறோம். ஆண்டவர் மழையை அனுப்புறாரு, இல்ல நம்ம தண்ணீரை பாய்ச்ச வைக்கிறாரு, அவரே அதை சுருக்க பண்றாரு, அவரே உழைக்க பண்ணுறாரு. ஆனா விதைக்கிறது யாரு வேலை? சொல்லுங்க. நம்ம வேலை. நாம என்னடா அவன் விதைக்கிறான், இவன் விதைக்கிறான், அவன் தான் விதைச்சிட்டு இருக்கிறான், நான் போய் நின்று அவன் நிக்கிறமா நான் போய் விதைக்கிறோமா அப்படின்னு வீட்டுல உட்கார்ந்து இருந்தா பலன் வரும்போது என்ன வரும்? ஒண்ணும் வராது. வசனம் தெளிவா சொல்றது, நீ விதைக்க நேரத்துல நீ விதைக்காம இருந்தான்னா அதுக்கு நேரத்துல பிச்சை கடல கிடைக்காது. வசனம் சொல்லு, நான் சொல்லல. அல்லேலூயா. என்ன செய்ய என்ன கிடைக்காதா? பிச்சை கூட போட மாட்டாங்க. ஏன்னா காலத்தை பயன்படுத்தல, நேரத்தை பயன்படுத்தல. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களையும் என்னையும் காலத்தை நேரத்தையும் பயன்படுத்தி கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். எல்லாரும் எழுந்திருக்கலாம். எழுந்திருக்கலாம்.